வெல்கம் டு அவர் சேனல். 19/5/2026 2026ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி சற்று முன் தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறக்கும் தேதி பற்றி முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் மீண்டும் எப்பொழுது திறக்கப்படும், அரசு தரப்பில் அதற்கான அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்பட்டுள்ளதா? அந்த அறிவிப்பின் அடிப்படையில் 2026-2027 கல்வியாண்டில் பள்ளிகள் எப்பொழுது திறக்கப்படும், பாடப்புத்தகங்கள் மாற்றங்கள் பற்றி ஏதேனும் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா? பள்ளிகள் திறக்கக்கூடிய தேதியில் ஏதேனும் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா? முன்பு அறிவிக்கப்பட்ட தேதியில் பள்ளிகள் திறக்கப்படுகிறதா என்ற முழு விவரங்களை பார்ப்போம். கோடை விடுமுறை முடிந்து திட்டமிட்டபடி ஜூன் 1ஆம் தேதி மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. வெயிலின் தாக்கத்தால் பள்ளிகள் திறக்கும் தேதியை மாற்ற வேண்டும் என்றால் முதல்வருடன் ஆலோசனை செய்து அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கோடை விடுமுறை முடிந்து திட்டமிட்டபடி ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் கோடை விடுமுறைக்கு பின் ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று முன்பு அறிவிக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் கோடை வெயில் தாக்கம் காரணமாக பள்ளிகள் திறக்கும் நாள் தள்ளிப்போகக்கூடும் என்று சில அதிகாரமற்ற தகவல்கள் பரவின. இந்த நிலையில் பள்ளிகள் திறப்பு குறித்து அமைச்சர் ராஜ்மோகனுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. கோடைக்கால விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பது குறித்தும் நாளை மறுநாள் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை வெளியிடுவது தொடர்பாகவும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனுடன் தமிழக முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தியுள்ளார். இந்த ஆலோசனைக்கு பிறகு திட்டமிட்டபடி 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பள்ளி கல்வித்துறையின் செயல்பாடுகள், செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்து அமைச்சர் அதிகாரிகளுடன் முதல்வர் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பள்ளி கல்வித்துறை செயலாளர், இயக்குனர் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் நாளை மறுநாள் மே மாதம் 20ஆம் தேதி 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான புதிய பாடப்புத்தகங்களை அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிட்டுள்ளார். இதன் மூலமாக பள்ளிகள் திட்டமிட்டபடி கோடை விடுமுறை முடிந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி தமிழகம் முழுவதும் பள்ளிகள் திறக்கப்படும் என தமிழக அரசு தரப்பில் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் நாளை மறுதினம் அதாவது மே மாதம் 20ஆம் தேதி 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதேபோல் தமிழகத்தில் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான பாடப்புத்தகங்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான புதிய பாடப்புத்தகத்தை அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிட்டுள்ளார் எனவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகளை உங்களுக்கு இது பற்றிய முழு விவரங்கள் இந்த பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.